ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. இன்றைக்கி என்னோடய சேனலில் வால்பாறை வீடியோவோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். நான் கரெக்டாக தூங்கி எந்திரிக்கும் போது டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 8:10 இருக்கும். நைட்டு நாங்கள் வந்து படுத்தோன்னே தூங்கிட்டோம். அது இல்லாமல் வால்பாறை கிளைமேட் வந்து நைட் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் மார்னிங் ஒரு 10 o'clock மேலே தான் கிளைமேட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. சரி வாங்க இப்போ கிளம்பி ரெடி ஆகிட்டு மேரேஜ் அட்டன் பண்ண போகலாமா? மாப்பிள்ளை இழப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் இப்போ தான் ரூம்லேருந்தே கீழே இறங்கி வரோம். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த வால்பாறை இதில் வந்து நான் நடக்கிறேன். சும்மா நேற்றுக்கெல்லாம் எங்கே நடந்தோம். பட் டே டைமில் அஃபிஷியலி இன்னைக்கு தான் வந்து நான் இந்த இடத்தையும் அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஓகே, எலெக்ஷன் டைம்ங்கிறங்காட்டி எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த வால்பாறை 1 கிலோமீட்டர் ரேடியஸில் அவ்வளோ இது வந்து கேன்வாஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து சர்ச்சுக்கு பக்கத்தில் இது வந்து மண்டபம் மாதிரி. ஸோ இங்கே தான் வந்து மேரேஜா இல்லை சர்ச்லையான்னு தெரியல. பட் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது வந்து இந்த சர்ச் ஒட்டியே இருக்க சிஎஸ்ஐ மண்டபம். இங்கே தான் வந்துட்டு மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசப்ஷன் மாதிரி நடந்தது. ஸோ நைட்டு வந்து நாங்கள் தூங்கினப்போ கொஞ்சம் கிளைமேட் வந்து பரவாயில்லையாக இருந்தது, குளிர் இருந்தது. பட் ஆனால் மார்னிங் தான் வெயில் பொழந்து கட்டிருச்சு. நாங்கள் மார்னிங் வந்துட்டு டிஃபன் வந்து சாப்பிட்டோம். 2 இட்லி தான் சாப்பிட்டோம். லேட்டாக போனங்காட்டி எல்லாமே தீந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாஸ் குக்கிங் மாதிரி மத்தியானத்துக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க. மத்தியானம் லஞ்சு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கீழே இறங்கி வரப்போ கரெக்டாக பெண் அழைப்பும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து பொண்ணை அழைச்சிட்டு அப்படியே சர்ச்சுக்கு போயிட்டு அப்புறம் அங்கே மேரேஜ் தான். மேரேஜ் அப்புறமேட்டு பெண் அழைப்பு இதெல்லாமே வந்துட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்காம அப்படியே ரா ஃபுட்டேஜ் வந்து உங்களுக்கு அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் யாராவது என்னோடய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வி ஆர் ஆன் த வே டு சர்ச். சர்ச்சில் தான் கல்யாணம். மண்டபத்தில் சாப்பிட்டுட்டு போகிறோம். இதுதான் சர்ச்.
எல்லாம் கொடுக்கிறேன். கிருச்சாவை என் கணவராக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் கடவுளுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். இவ்வாக்குறுதியை கடவுள் கேட்டார், நாங்களும் கேட்டோம். கடவுள் தாமே ஆசீர்வதிப்பாராக. சிஎஸ்ஐ சர்ச்சுக்குன்னு இருக்க ஒரு சிமெண்ட்ரி. இங்கே தான் வந்து எங்கள் அப்பாவோட தங்கச்சி, அதாவது என்னோட அத்தையை வந்து புதைச்சிருக்காங்க. அவங்களாம் ரொம்ப முன்னாடியே இறந்துட்டாங்க, 1987 இறந்துட்டாங்க. அவங்கள இங்கே தான் புதைச்சிருக்காங்களாம். வால்பாறையில் இருக்க சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். அப்புறம் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தேன் சுற்றி முற்றியும். அப்போ எங்கள் அப்பா இருந்துட்டு சொன்னார், இங்கே தான் என்னோடய தங்கச்சியை அடக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போது அவங்க இறந்தப்போ அவங்க குடும்ப சூழ்நிலை எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. இவங்க அதாவது எங்கள் அப்பாவோட தங்கச்சி இறந்தப்போ எங்கள் அப்பாவோட குடும்பம் ரொம்பவே வறுமையில் இருந்திருக்கு. ஸோ அப்போ வந்து கடன் வாங்கி தான் அவங்களுக்கான அந்த ஃபைனல் ரிச்சுவல்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. எங்கள் அப்பா வந்து அவங்க இறந்தப்போ லீவுக்கு வர முடியல. அவங்க இறந்து 1.5 மாதம் கழித்து தான் லீவுக்கு வந்தாங்க. வந்தப்போ அவர் கொண்டு வந்த பணத்தில் தான் அந்த கடன் எல்லாத்தையும் அடைச்சாங்க அப்படின்ட்டு நிறைய ஹிஸ்ட்ரியாட்ட சொன்னார். வாங்க அது எல்லாமே எங்கள் அப்பா கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த காசை நான் தான் கட்டணும். உன் தங்கச்சியை புதைச்சாங்க. ஆமாம், பாக்கி 500 ரூபா தான் பேலன்ஸ் இருந்தது. அதை வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணாங்க. நான் 2 மாதம் லீவு வேறு முடிச்சு போகும்போது கையில் கொடுக்குற கூட நான் ஏதோ ஒன்று வாங்கிட்டு அப்புறம் போயிட்டேன். எந்த வருஷம்? 1987 ஆகஸ்ட்டு செப்டம்பரில் தான் நான் லீவ் வந்தேன். இறந்தது ஆகஸ்ட், வந்து ஜூலையில். நீ லீவ் வந்துதான் மீதி ஜூனான்னு தெரியாது, கோயம்புத்தூர்ல இறந்தது. நீ லீவ் வந்துதான் மீதி எல்லாம் பண்ணதா? இந்த ஆர்ட் இருக்குல்ல, ஆர்ட் மத்து போய் மஞ்சள் காமால வாந்தி வைத்தால இந்த மாதிரி வச்சு. நீ லீவ் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே பண்ணீங்களா? அதுக்கு முன்னாடி எல்லாம் செஞ்சாச்சு. பணம் மட்டும் அனுப்பி அடுத்தவங்க நகை வாங்கி எல்லாம் செஞ்சுட்டாங்க. எல்லாம் அந்த நகை மீட்டு கொடுக்குறதுக்கு நான் தான் கொடுத்தேன். வந்தோடனே கொடுத்துட்டேன். உனக்கு எத்தனை வயசு? உனக்கு எத்தனை வயசு அப்போ? லோகம் செத்து போயிட்டான்ல எல்லாம். அப்போ உனக்கு எத்தனை வயசுப்பா? இந்த சுகந்தி ஒன்று தான் இருக்கு. உனக்கு எத்தனை வயசு அப்போ தங்கச்சி இறக்குறப்போ? தங்கச்சி இறக்குறப்போ எனக்கு வயசு வந்து 25ன்னு நினைக்கிறேன். தங்கச்சிக்கு அது 17 18 போடு. 18 19 வயசும் போடலாம். இப்பெல்லாம் கல்யாணமே முடிக்கலாம். இனி கோயம்புத்தூர் போயிட்டு நான் இனி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி, அதனால இறந்து பாடி தான் வந்து.
நிறைய எங்கள் அப்பா கிட்ட பேசி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய எங்களுக்கு ஷேர் பண்ணார். அவங்களோட குடும்ப கஷ்டம், அப்போ இருந்த சூழ்நிலை, அவங்க தங்கச்சி இறந்தது எல்லாமே ஷேர் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு லஞ்சு சாப்பிட போனோம். லஞ்ச் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. மட்டன் பிரியாணி, அப்புறம் பெப்பர் எக்கு, சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவியுமே வந்துட்டு பெப்பர் சிக்கன் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்து பம்கின் அல்வா. பம்கின் அல்வா வந்துட்டு நான் சாப்பிட்றப்ப சாப்பிடாம ஐஸ்கிரீமில் பம்கின் அல்வாவை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்படியே லஞ்சு சொல்லணுன்னா டாப் கிளாஸ், டாப் நாச்சாக இருந்தது. குக் வித் கோமாளியில் தாமு சார் சொல்கிற மாதிரி சொல்லணுன்னா டாப் நாச்சாக இருந்தது. லஞ்சு ரொம்ப சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு முடித்தோடனே ரொம்ப ஷாக்கு. அம்மா அப்பாலாம் டக்குன்னு கிளம்பலான்ட்டாங்க. அவங்க அப்படி சொன்னனால நானும் என் தம்பி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேறு வழி இல்லாமல் அவங்க பின்னாடியே கிளம்பிட்டோம். அவங்க ஃபஸ்ட்டு பஸ்ஸை ஏற்றி விட்டுட்டு பின்னாடி நாங்கள் வந்துட்டு டீ தூளும் ஹல்வாவும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது நேற்றுக்கு வந்தோம். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இருந்துட்டு வியாழக்கிழமை போகலான்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே வெயிலும் ஓவராக இருக்குது. அப்புறம் எங்களாலேயே முடியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே கிளம்பிட்டோம். அதாவது கல்யாணம் முடிஞ்ச அந்த அன்றைக்கே மத்தியானமே. இன்றைக்கி டைம் டேட் வந்து பார்த்திங்கன்னா 10th April. டைம் அரௌண்ட் 2:00 2:50 PM. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கடையில் டீ தூளும் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கடையில் ஹல்வாவும் வாங்கிட்டு நாங்கள் எங்களோட ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மேரேஜ் விலாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டன் ஈரோடு எப்படி போனோங்கிற அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.